நாமக்கல் அருகே கடுமையான வறட்சி காரணமாக பயிர்கள் கருகிவிட்டதால் நீண்ட வரிசையில் காத்திருந்து விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்து வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் வட்டத்தில் கடுமையான வறட்சி காரணமாக சுமார் 4000 ஏக்கரில் மானாவாரியாக பயிரிடப்பட்டிருந்த சோளம், நிலக்கடலை, பாசிப்பயிறு, மக்காச்சோளம் உள்ளிட்ட பயிர்கள் கருகி விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் நீண்ட வரிசையில் காத்திருந்து விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்து வருகின்றனர். மத்திய அரசு 100% பயிர் காப்பீட்டு தொகையை வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மழை இல்லாத காரணத்தினால எல்லா பயிருமே ரொம்ப கருகிடுச்சு. ஸோ அதனால மானியம், அதாவது இன்சூரன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக வந்திருக்கோம். இப்போ பார்த்தா எங்கள் வீட்டில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 ஏக்கர் இருக்குது. 12 ஏக்கருமே ஃபுல் லாஸ் தான். ஏன்னா மழை இல்லை, பேசிக்காக தண்ணி கிடையாது. ஸோ அதனால பார்த்தோன்னா எல்லாமே லாஸ் தான். எங்களுக்கு சொல்லப்போனால் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா கூலியாளு கொடுக்கறது கூட அமௌண்ட் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு இருக்க கண்டிஷன். இதே கண்டிஷன் போச்சு அப்படின்னா ஃபேமிலி ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயமா போயிடும். ஸோ அதனால பிரதம மந்திரியோட காப்பீட்டு திட்டத்தில் ஃபுல் அமௌண்ட்டும் எங்களுக்கு டைம் ஆகணும்னு சொல்லி ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறோம் சார்.